தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நன்னாளில் திருவம்பாவை 9வது பாடலை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திக்கலாம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற என்ற வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல். இந்த பாடலினுடைய பொருள், உட்கருத்து விளக்கம், தத்துவ பொருள் என்பதை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே, முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே, முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே, பின்னை புதுமைக்கும் பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே, பின்னை புதுமைக்கும் பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ, பிரானாக பெற்ற உன் சீரடியோ, உன்னை பிரானாக உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ, உன்னடியார் தாழ் பணிவோம். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ் பணிவோம். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ் பணிவோம். ஆண்டவர்க்கே பாங்காவோ, ஆங்கவர்க்கே பாங்கா அன்னவரே எங் கணவராவார், அன்னவரே எங் கணவர் ஆவார், அன்னவரே எங் கணவராவார். அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அன்னவரே எங் கணவராவார், உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம்.
அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே வகையே எமக்கெங்கொனல் குதியே நின்ன வகையே வகையே எமக்கெங்கொனல் குதியேன் என்ன குறையுமிலோ இன்ன வகையே எமக்கு எங்கோல் நல்குதியேல் என்ன குறையுமிலோ ஏதோ என்ன குறையுமிலோ ஏதோ இந்த பாடலுடைய பொருள், கோடி வருடங்களுக்கெல்லாம் முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருள்களுக்கெல்லாம் பழமையானவனே, இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படுகின்ற புதுமைகளுக்கெல்லாம் புதுமையானவனே எம்பெருமான் சிவனே, உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம், அவர்களுக்கு மட்டுமே தொண்டு செய்வோம். உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவன்மாராக எங்களுடைய வாழ்க்கை துணைவராக வர வேண்டும். அவர்கள் இடுகின்ற கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம். இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம். இந்த பாடலினை உட்கருத்து விளக்கம், தனக்கு வரக்கூடிய கணவன்மார்கள் தங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல வேலையிலே நல்ல பொறுப்பிலே இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், வண்டி வாகனம்லாம் வச்சிருக்கணும், செல்வந்தராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்கின்ற அப்படிப்பட்டவர்கள் பெருகிவிட்ட காலம் இந்த காலம். ஆனால் இந்த செல்வமெல்லாம் எப்பொழுதும் நிலைத்திருக்குமா? அப்படிப்பட்ட செல்வத்திற்கு பொருளுக்கு சொந்தக்காரர்கள் நல்லவர்களாக ஒழுக்க சீலர்களாக இருப்பார்களா என்பதெல்லாம் சந்தேகமே. ஆனால் பக்திமான்களாக இறை தொண்டிலே அறப்பணியிலே இருக்கக்கூடியவர்கள், தனக்கு கணவன்மாராக வர வேண்டும் என்று வேண்டி விரும்பக்கூடியவர்கள், ஆண்டவனை நோக்கி கேட்கக்கூடியவர்கள் ஒரு சில பேர் இருக்கக்கூடிய காலம் இந்த காலம். அப்படி ஆண்டவனிடம் அப்படிப்பட்ட நல்லவர்கள், பக்திமான்கள், இறை சிந்தனையாளர்கள் தங்களுக்கு இறைவனாக வர வேண்டும் என்று பெண்கள் கேட்கின்ற பொழுது ஆண்டவன் அவற்றை அளிக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். இறை சிந்தனையோடு இருக்கக்கூடிய நல்லவர்களை, ஒழுக்க சீலர்களை மனம் செய்கின்ற பொழுது பெண்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லுகின்ற பாடல்களாக இது இருக்கிறது. இந்த பாடலிலே தத்துவ விளக்கமாக இறைவனை அடைவதற்கான எளிய வழி, அவனுடைய அடியாருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அடியாருக்கு அடியாராக தொண்டு செய்வதே, அதன் மூலமாகவே இறைவனை அடைய முடியும் என்பதை உறுதியாக உணர்த்துகிறார் மணிவாசக பெருமான். இப்படிப்பட்ட உயர்ந்த அடியார்களின் பெருமைகளை பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியாருக்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தாருக்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிசார்ந்த அடியாருக்கும் அடியேன், ஆரூரான் ஆரூரில் அம்மானுக்கு ஆலை என சுந்தரர் 7ஆம் திருமுறையிலே அந்த பதிகத்திலே இறைவனை பல்வேறு வகைகளில் எல்லாம் பணி செய்து போற்றுகின்ற அடியவர்கள் அனைவருக்கும் நான் அடியேன், அடியவர்களுக்கு அடியேன் என சுந்தரர் பாடி பரவி உள்ளதிலிருந்து உணர முடியும்.
என்பதை நாம் சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.